ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு முக்கோணவியல் பாடத்தில் பயிற்சி 6ல் ஒன்றில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்காட்டில் பார்த்துருக்கோம். எப்படின்னா, ரெண்டு முக்கோணவியல் விகிதங்கள் கூட்டல்லையோ கழித்தல்லையோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பொதுவாக எடுத்து போடுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் போட போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் தீர்வு. என்ன கொடுத்துருக்காங்க? காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாவை சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ கீழே நம்ம பொதுவாக எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கலாம்? சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவை எடுக்கலாமா? அப்போ கீழே சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவை எடுக்கும்போது மேலே பாருங்கள், இங்கே கீழே காஸ் தீட்டா இருக்குது, கீழே சைன் தீட்டா மட்டும் இருக்கனால மேலே காஸ் தீட்டாவால் பெருக்குவோமா? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் இங்கே சைன் தீட்டா இருக்குது, கீழே வெறும் காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம பொதுவாக எடுத்திருக்கிறது சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா எடுத்திருக்கோம். அப்போது சைன் தீட்டா வேறு மேலே கீழே பெருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு வருமா? ஈக்குவல் டு இப்போ என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்குறா? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? 1 டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இதுக்கு என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? 1 பை சைன் தீட்டான்னா கொசீக்கன் தீட்டா, 1 பை காஸ் தீட்டான்னா சீக்கன் தீட்டா. அவ்வளோதான், நம்ம ப்ரூஃப் கொண்டு வந்தாச்சு. அதாவது இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா நான் இங்கே எழுதிடுறேன். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே 1ன்னு வந்திருக்கு. அப்போ 1 பை சைன் தீட்டானா கொசிக்கன் தீட்டா, 1 பை காஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா. அவ்வளோதான், ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கணக்கு. டேன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கொண்டு வரணும். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னா, அதாவது டேனில் இருக்கிறத நம்ம சீக்கனில் கொண்டு வரணும். இந்த ரெண்டும் இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு முற்றொருமைகள் ஃபார்முலா தெரியுமா? என்ன ஃபார்முலா? 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி எழுதலாம்னா, சீக்கன் ஸ்கொயருங்கிறது எப்படி எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. டேன் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா இது இங்கே வந்துச்சுன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இப்படியும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் தீர்வு. இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க? tan power 4 theta plus tan square theta equal to, இங்கே என்ன பண்ண போகிறேன்னா tan ஸ்கொயர் தீட்டாவை நான் பொதுவாக வெளியே எடுக்க போகிறேன். அப்போ எடுத்துட்டேன்னா இங்கே என்ன இருக்கும்? ஒரு tan ஸ்கொயர் தீட்டா வெளியே வந்துருச்சுன்னா பேலன்ஸ் tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. இங்கே 1 இருக்குமா? ஓகேவா? அதாவது tan பவர் 4லேருந்து tan ஸ்கொயர் வந்துருச்சுன்னா பேலன்ஸ் tan ஸ்கொயர் இருக்கும். இங்கே இருக்கிற tan ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 1 இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஓகேவா? அடுத்து 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதே ஃபார்முலாவை நம்ம ரெண்டு டைப்பில் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்து போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இதை கொண்டு உள்ளே பெருக்கலாமா? என்னென்னு வரும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் இங்கே கொண்டு போட்டால் 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அவ்வளோதான், நம்மளுக்கு ஆன்சர் வந்தாச்சு. கணக்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டான்னு கொண்டு வரணும். இதில் பாருங்கள், என்ன நம்ம கொண்டு வரணும்னா tan ஸ்கொயர் தீட்டா மட்டும்தான் கொண்டு வரணும். அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த காட் ஸ்கொயர் தீட்டாவை tan ஸ்கொயர் தீட்டாவாக
மாற்றணும். அவ்வளோதான் கணக்கு. பாருங்கள் எப்படி போடுறோன்னு. தீர்வு 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cot ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இதில் காட் ஸ்கொயர் தீட்டாவை tan ஸ்கொயர் தீட்டாவை மாற்றணும். எப்படி மாற்றலான்னா மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கிறோம். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்குது. கீழே காட் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 பை tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? 1 பை tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படியே இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இங்கே இருக்கிற tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம கீழே பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா tan ஸ்கொயர் தீட்டா மேலே இங்கே 1 அப்படியே இருக்கும் மைனஸ் இங்கே tan ஸ்கொயர் இல்லாதனால tan ஸ்கொயர் தீட்டாவால் மேலே கீழே பெருக்குவோம். அப்போ 1 இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இது அப்படியே வச்சுட்டு இப்போ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே வகுத்தலில் இருக்கிறத நான் பெருக்கலை கொண்டு வர போல். அப்போ என்ன வரும்? தலைகீழியாக வரும். அதாவது 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா மேலே இருக்கிறது அப்படியே இருக்குது. இங்கே வகுத்தலில் இருக்கிறது தலைகீழியாக பெருக்கலை வரும். அப்போ என்ன வரும்னா tan ஸ்கொயர் தீட்டா இங்கே கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா? பேலன்ஸ் இருக்கிறது tan ஸ்கொயர் தீட்டா. அவ்வளோதான் ப்ரூஃப். அதாவது 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது ரெண்டாவது கணக்கு. cos தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் sin தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா அப்படின்னு கொண்டு வரணும். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பார்த்துருக்கோம். என்னென்னா கீழே இந்த பகுதியில் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இல்லைன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதோட இணையால் மேலேயும் கீழேயும் பெருக்குவோம். அதே டைப்பு தான் இதுக்கும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். தீர்வு cos தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் sin தீட்டா இது கொடுத்துருக்காங்களா ஈக்குவல் டு இப்போது மேலேயும் கீழேயும் அதோட இணையால் பெருக்க போகிறோம். 1 ப்ளஸ் sin தீட்டாவோட இணை என்ன? 1 மைனஸ் sin தீட்டா. அவ்வளோதான். இதிலிருந்து அப்படியே சுருக்கி போட்டோம்னா ஆன்சர் வந்தாச்சு. 1 மைனஸ் sin தீட்டாவால் மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம். அப்போது இங்கே என்ன வரும்? cos தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் sin தீட்டா வருமா? கீழே 1 ப்ளஸ் sin தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் sin தீட்டா. அதாவது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்மேட்டில் இருக்கா? ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா? அந்த ஃபார்முலா கொண்டு இங்கே போடுறோம். அப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 1 மைனஸ் பிக்கு பதிலாக sin தீட்டா. அப்போது b ஸ்கொயருங்கிறப்போ sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இதோட ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாவா? அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போது அதிலிருந்து இங்கே 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இங்கே வந்துருச்சுன்னா இருக்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதை எடுத்து போட்டிருக்கோம். அப்போது இங்கே காஸ் தீட்டா 1 மைனஸ் sin தீட்டா அப்படியே இருக்குது. இப்போது இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கும் காஸ் தீட்டாக்கும் கேன்சல் ஆயிருமா? அப்போ பேலன்ஸ் இங்கே காஸ் தீட்டா மட்டும் கீழே இருக்கும். 2 காஸ் தீட்டா இருக்குது. அதில் ஒரு காஸ் தீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது மட்டும் இருக்கும். அப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஈக்குவல் டு 1 மைனஸ் sin தீட்டா இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா போயிடுச்சு. பேலன்ஸ் காஸ் தீட்டா இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் தீட்டா மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டிருக்கு. இது பிரித்து எழுதுற அவ்வளோதான். sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. புரிஞ்சுதுங்களா? அதாவது 1 பை காஸ் தீட்டா sin பை காஸ் தீட்டா நடுவில் மைனஸ் போட்டிருக்கேன். இதை எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா மைனஸ் sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டானா tan தீட்டா. அவ்வளோதான். நம்ம ப்ரூஃப் கொண்டு வந்தாச்சு. அதாவது cos தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் sin தீட்டா அப்படின்னா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.